எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமை நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் நாங்கள் காணும்படி நீர் இரக்கம் செய்வீரே, அதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த அதிகாலையில் தேடுகிறத நாங்கள் யாவரும் உம்மை கண்டடைய, உம்மை கண்டு தரிசிக்கிறவர்களை காணப்பட தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்டவே நம்ம ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறது நாங்கள் யாவரும் பிரகாசமுடைய வெட்கப்பட்டு போகாதிருக்க தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கர்த்ததாமே ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து அப்பாமை ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிற ராஜா. நாங்கள் இன்னும் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்கும் பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமை மேல் மகிமையடைந்து மறுபமாக்கப்படும் தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இசப்பா, இந்த வழியிலும் பலவீனங்களா சுகவீனங்களா வியாதி வேதனையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தாசர்கள் யாவருக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்ததாமே நீர் யாவரையும் நீர் பலப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை தேவன் தாம் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் அப்பாவை ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒவ்வொருவரோட உங்களுடைய கரம் இருந்து கர்த்தாவை நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய நீ தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கட்டளையிடுங்க ராஜா. வேலை செய்கிறதனை யாவருக்கும் தகப்பனே அப்பாவை ஸ்தோத்திரிகள் ராஜா. வேலை செல்லுங்க உயர்வை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். யாருடைய கண்களில் தயை கிடைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்கு காத்திருக்கூட பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணையை தேவன் தாம் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கணிக்கா காத்து இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ராஜா. கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. உடைய தாசர்கள் பிள்ளைகள் செய்கிறதன் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஆம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகள் அனாதி தீர்மானத்தினால் அழைக்கப்பட்ட நாங்கள் யாவரும் கர்த்தாவே அழைத்த அழைப்பை காத்து கொண்டு முடிவுரைந்து நிலைத்திருந்த உடைய ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, உடைய நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் ஜெபத்தில் வேதத்தை வாசி தியானிக்கிறதுல பூரண பரிசுத்துக்கு நேராக கடந்து போகிறதுல இன்னும் நாளுக்கு நாள் தகப்பனை மோடு கூட கிட்டி செருகிற பிள்ளைகளை காணப்பட நீர் இரக்கம் செய்யுங்க. தலைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போடுங்க ராஜா. இந்த நாள் முழுதும் உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வாழ, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி நம் சகல துதி நமக்கு யாவும் ஒருவருக்கே ஏறடிக்கும். எங்கள் இரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.